இப்பெரும் ரட்சிகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரைக்கும் நம்ம தியானிக்க போகிறோம். அப்பொழுது அவர்களை ஆலோசனை சங்கத்தை விட்டு வெளியே போகும்படி கட்டளையிட்டு தங்களுக்குள்ளே யோசனை பண்ணிக்கொண்டு, இந்த மனுஷரை நாம் என்ன செய்யலாம்? எருசலேமில் வாசம் பண்ணுகிற எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறபடி வெளியரங்கமான அற்புதம் இவர்களால் செய்யப்பட்டதே, இதை நாம் இல்லை என்று சொல்லக்கூடாது. ஆகிலும் இது அதிகமாய் ஜனத்துக்குள்ளே பரம்பாதபடிக்கு இது முதல் ஒருவரோடும் இந்த நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று அவர்களை உறுதியாய் பயமுறுத்த வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அவர்களை அழைத்து இயேசுவின் நாமத்தை குறித்து எவ்வளவும் பேசவும் போதிக்கவும் கூடாது என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள். பேதுரும் யோவானும் அவளுக்கு பிரதியுத்தரமாக, தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கிலும் உங்களுக்கு செவி கொடுக்கிறது தேவனுக்கு முன்பாக நியாயமாக இருக்குமோ என்று நீங்களே நிதானித்து பாருங்கள். நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாமல் இருக்க கூடாதே என்றார்கள். பிரியமானவர்களே, இங்கு பாருங்க, நம்ம பேதுரு யாக்கோபு யோவானுடைய தைரியத்தை இங்கு நம்ம தொடர்ந்து நம்ம தியானித்து கொண்டு வருகிறோம். அதாவது கிறிஸ்துவுக்கு மனுஷனை பிரியப்படுத்தி மனுஷனுக்கு கீழ்ப்படுகிறதை விட கிறிஸ்துவின் கட்டளைக்கு கிறிஸ்துவை மேன்மைப்படுத்துகிற ஒரு சீஷர்களை, நம்ம அப்போஸ்தலர்களை இங்கு மாதிரிகளாக நம்ம பார்க்கிறோம். இந்த உலகம் நம்ம சுவிசேஷத்தை சொல்லும் போது, கிறிஸ்துவை வெளிப்படுத்தும் போது நம்மளை என்ன செய்யும்? அடக்க பார்க்கும். அமைதியா இருக்கிறதுக்கு நம்மளை பல வழிகளிலும் அடக்க பார்ப்பாங்க. ஆனா இந்த அப்போஸ்தலர்கள் சத்தியத்தை சத்தியமாய் பேசுகிறதற்கு அவர்கள் என்ன பண்ணாங்க? முடிவெடுத்தாங்க, உறுதியா இருந்தாங்க. நம்மளை சுத்தி இருக்கிற உலக மனிதர்கள் நம்மளை அழுத்துவாங்களோ, அல்லது நம்மளை இதுக்கு உறுதியா நின்னா நம்மளை தள்ளிடுவாங்களோ, நம்ம கூட சேர மாட்டாங்க, நம்மளுக்கு அப்புறம் நண்பர்கள் இருக்க மாட்டாங்க, நம்ம ஒதுக்கப்பட்டுருவோம் அப்படின்ற ஒரு பயம் நமக்குள் இருக்கவே கூடாது. ஏன்னா நமக்கு ரெண்டு சாய்ஸ் தான். ஒன்று இருளின் பிள்ளைகளாக இருக்க முடியும், அல்லது ஒளியின் பிள்ளைகளாக இருக்க முடியும். ஒன்று நாம் கிறிஸ்துவை பின்பற்றுகிற சீஷனாக இருக்க முடியும், அல்லது நம்ம இந்த உலகத்தை பின்பற்ற உலகத்தின் அதிபதிக்கு செவி சாய்க்கிறவர்களாக நம்ம இருப்போம். இப்போ இந்த நாளில கூட நம்ம இந்த அப்போஸ்தலர்களிடத்துல நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் என்ன? கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிறதுக்கு தயங்குறோமா, பயப்படுறோமா, அல்லது மற்றவங்க நமக்கு கொடுக்குற ப்ரெஷர், சுற்றி உள்ளவங்க கொடுக்குற ப்ரெஷர் மூலமாக நம்மளோட நம்பிக்கையை நம்ம உறுதியாய் அறிக்கை இருக்கிறதுல நம்ம வெட்கப்பட்டு குறுகி நிற்கிறோமா? இதற்கு ஒரே வழி, பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு நம்ம வாழ்க்கையில் இருக்கும்போது, ஆவியில நிரப்பப்பட்டு இருக்கும்போது நமக்கு தேவையான ஞானத்தை, தேவையான தைரியத்தை இந்த ஆவியானவர் நமக்கு தருகிறவராக இருக்கிறார். அப்போ மனுஷனுக்கு கீழ்ப்பிடிக்கிறத பார்க்கிலும் அவங்க என்ன செய்தாங்க? கிறிஸ்துவுக்காக நின்றாங்க. அவர்கள் காம்ப்ரமைஸ் பண்ணல. அப்போஸ்தலர்கள் உறுதியாய் கிறிஸ்துடைய வல்லமையில அவங்க நின்று கொண்டிருந்தார்கள். அதனாலதான் அவங்க அமைதியாய் ஒத்துப்போக முடியவில்லை. அந்த இடத்துல தேவ நாமத்தை மகிமைப்படுத்தினாங்க. அவங்க மற்ற உலகத்துக்கோ உலகத்தின் தலைவர்களுக்கோ தலை குனிந்து நிற்கவில்லை. ஆனால் தேவனின் கட்டளைக்கு கீழ்ப்படிய, மனுஷனுடைய அதிகாரத்துக்கு அல்ல, தேவ அதிகாரத்துக்கு, தேவனுடைய அன்புக்கு கட்டுப்பட்டவர்களாக இருந்தாங்க. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்ம வாழ்க்கையில நாம மனுஷனை பிரியப்படுத்துகிறதற்காக, மனுஷனை நம்ம சுற்றி உள்ள நண்பர்களை அல்லது நம்முடைய கணவன் மனைவி பிரியப்படுத்துறதுக்காக கிறிஸ்துவின் நாமத்தை மறுதலிக்கிறவர்களாக நம்ம இருக்கிறோமா? இன்றைக்கு நம்ம யோசிச்சு பார்ப்போம். நம்முடைய நம்பிக்கையில நம்ம உறுதியா அசைவில்லாமல் நம்ம இருக்கிறோமா? தைரியமாய் கிறிஸ்துவுக்காக சாட்சியாக நிற்கிறோமா? நாம் ஆராய்ந்து பார்ப்போம். பாருங்க, இயேசுவோடு கூட நடக்கிற இந்த அனுபவத்தில் அவர்கள் கண்களால பார்த்தும் கேட்டும் இருக்கிறதை அவர்கள் அங்க வெளிப்படுத்துறாங்க. நம்முடைய வாழ்க்கையில கூட நாம் அனுபவித்ததை, நம்முடைய வாழ்க்கையில எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுகிறதை நம்ம தைரியமாக பேசுகிற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில நமக்கு துணிச்சல் எங்கிருந்து வரும்? பரிசுத்த ஆவியானவர் மூலமாகத்தான் நம்ம அந்த துணிச்சலை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த பேதுருவும் யோவானும் அப்போஸ்தலர்களும் அவர்கள் துணிச்சலாக அவர்கள் பேசுனதுக்கு காரணம் அவரோட வாழ்க்கையில தனிப்பட்ட முறையில கிறிஸ்துவோடு கூட இருந்ததோட வல்லமை என்ன அப்படின்றதை அவர்கள் அறிந்திருந்தாங்க. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட கிறிஸ்துவின் வல்லமையை நம்ம அறிந்திருந்தோம்னா, புரிந்திருந்தோம்னா, நமக்கு
நம்ம அமைதியா இருக்க முடியாது. நாம மனுஷர்களுக்காக பயப்பட மாட்டோம், காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டோம். கிறிஸ்துவோடு கூட உண்மையா ஜீவிப்போம், கிறிஸ்துவோடு கூட உண்மையாய் நம்ம நடப்போம். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை ஆண்டவர் நமக்கு தரணும்னா நம்ம என்ன செய்யணும்? நம்ம ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, எனக்கு தைரியத்தை கொடுங்க, எனக்கு துணிச்சலை கொடுங்க, உமக்காக நான் சாட்சியாய் நிக்கணும், இன்னும் உண்மை ஆழமாய் அறியணும், என்னுடைய விசுவாசத்துல நம்பிக்கையில நான் அசைவில்லாம உறுதியா இருக்கக்கூடிய ஒரு பிள்ளையா என்னை மாற்றும் ஆண்டவரே. நான் அப்ப பயம் இல்ல, தெளிந்த புத்தியும் நான் ஞானமுள்ள ஒரு மகளாய் நான் இருக்கிறோம் சுவாமி என்று சொல்லி நாம ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது, இந்த பேதுரு யோவானை போல ஆண்டவர் நமக்கும் தைரியமுள்ள ஆவியை தருவாரு, பலனுள்ள துணிச்சல் ஒரு ஆவியை தருவாரு. மனுஷர்களுக்கு முன்பாக நாம் தேவனின் நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளா, அவரை பின்பற்றி சாட்சியாய் அவருக்காக நிற்கிற ஒரு ஒளியின் பிள்ளைகளாக நாம இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அந்த பரிசுத்த ஆவியானவரை நம்ம நோக்கி பார்ப்போமா? எங்கள் அன்பின் தெய்வமே, நீர் ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும். கிறிஸ்துவை பின்பற்ற, கிறிஸ்துவை உண்மையான சீஷர்களாய் பின்பற்ற கர்த்தர் உதவி செய்யும். இந்த பேதுரு யோவானுக்கு இருந்த தைரியம், துணிச்சலை நாங்களும் ஆண்டவரே பெற்றுக்கொள்ள அந்த சுவிசேஷத்திற்காக நிற்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாரும். உடைய பலத்த கரத்துக்குள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, அவர்கள் தெரிந்ததை, உணர்ந்ததை, புரிந்ததை அவர்கள் சொல்லாமல் வாய் மூடிட்டு பயந்துகிட்டே இல்லை ஆண்டவரே. மனுஷனை பிரியப்படுத்த அவர்கள் முயற்சிக்கல, ஆனால் தேவனை பிரியப்படுத்த நின்றது போல நாங்களும் எங்கள் வாழ்க்கையில காம்ப்ரமைஸ் பண்ணாம நமக்கு பிரியமான பிள்ளைகளாய் வாழ கர்த்தர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும்படியாய் உடைய பாதத்தில் கேட்கிறோம், எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.